ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை நாம் வரிசையாக தரிசித்து வருகின்றோம். அவ்வாறு தரிசிக்கும் நாம் தற்போது காண இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஸ்தலமானது அஞ்சனாதிரி மலை என்கின்ற ஆஞ்சநேயரின் பிறந்த இடமாகும். கொப்பல் மாவட்டத்தில் ஹம்பியிலிருந்து துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே ஆனையகுன்றி அருகில் அமைந்துள்ள அஞ்சனாதிரி மலைகள் இந்து கடவுளான அனுமனின் பிறப்பிடமாக நம்பப்படுகின்றது. அஞ்சனாவுக்கு பிறந்தவர் ஹனுமான் ஆஞ்சநேய என்றும் அழைக்கப்படுகின்றார். எனவே அவர் பிறந்த இடம் என்று நம்பப்படும் மலை அஞ்சனாதிரி மலைகள் என்று அழைக்கப்படுகின்றது. மெய்சிலிருக்க வைக்கும் இயற்கை காட்சிகள், வியக்க வைக்கும் சூரிய அஸ்தமன காட்சிகள் மற்றும் மலைகள், பாறைகளுக்கு இடையே ஓடும் துங்கபத்ரா நதியின் இயற்கை காட்சிகள் நம்மிடம் ஏதேனும் இருந்தால் நம்முடைய சிரமம் அல்லது சோர்வு அனைத்தையும் போக்கும் ஹம்பியின் இடிபாடுகள் மற்றும் அருகிலுள்ள மற்ற கம்பீரமான மலைகளையும் நாம் பார்க்கலாம். நெல்வயல்கள், தென்னந்தோப்புகள் ஒருபுறம், பாறைகள், மலைகள் மறுபுறம், துங்கபத்ரா மலை உச்சியிலிருந்து கண்கவர் காட்சிகள் ஏற தகுதியானவை. தெய்வத்தின் பிறப்படமான கோயிலின் சாரத்தை தரிசிப்பதை தவிர மலையேறுவதற்கான மற்ற சலுகைகள் இங்கே இருக்கின்றன. இங்கே ஒரு நமக்கு சர்ச்சை ஏற்படுகின்றது. ஆந்திரா திருமலையில் உள்ள அஞ்சனாதிரி மலையில் அனுமன் பிறந்தார் என்று அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சென்ற 2021 ஒரு ஆதாரங்களை காட்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாகவும், ஆகவே அனுமன் பிறந்த இடம் கிஷ்கிந்தாவில் உள்ள இந்த அஞ்சனாதிரி மலையா அல்லது திருமலையில் உள்ள அந்த அஞ்சனாதிரி மலையா என்பதில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுகின்றது. நாம் இந்த சர்ச்சைகளை புறந்தள்ளி நாம் பார்க்க வேண்டுமேயானால் நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய இடமானது அஞ்சனாதிரி மலையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதி. 575 படிக்கட்டுகளை ஏறி நாம் மேலே சென்றோமேயானால் அங்கே அழகாக நமக்கு பாறையில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் காட்சி தருகின்றார். மற்றொரு சன்னதியில் அஞ்சனை தாயார் தனது மடியில் ஆஞ்சநேயரை வைத்துக்கொண்டு நமக்கு தரிசனம் தருகின்றார். இயற்கை சூழல் மிகுந்த இந்த அஞ்சனாதிரி மலை நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. நம் 575 படிக்கட்டுகளை ஏறி வந்த களைப்பு இங்கே நம்மை விட்டு செல்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த அஞ்சனாதிரி மலை உள்ள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யலாம். நன்றி, வணக்கம். श्रीरामचन्द्र कृपालो भज मन हरण भव भयदारुणम्। श्रीरामचन्द्र कृपालो भज मन हरण भव भयदारुणम्। नव कञ्चलोचन कञ्जमुखकर कञ्जपद कञ्जारुणम्। श्रीरामचन्द्र कृपालो भज मन हरण भव भयदारुणम्। वस्तु अमौलिक भीम हरे सतगुरु। वस्तु अमौलिक भीम हरे सतगुरु। कृपा करी अपनायो पायो जी मैंने। कृपा करी अपनायो पायो जी मैंने। राम रतन धन पायो। रघुरामा ब्रोव भारामा, रघुरामा ब्रोव भारामा, रघुरामा ब्रोव भारामा, रघुरामा ब्रोव भारामा, रघुरामा भुवन मिलनी, भुवन मिलनी வைனன்னோகனி புரோவபாராமா ரகுராமா. அன்பு நண்பர்களே, நான் இப்போது இருப்பது அஞ்சனாதிரி மலை மீது ஆஞ்சநேயர் சன்னதி முன்பாக. இங்குதான் ஆஞ்சநேயர் பிறப்பெடுத்திருக்கின்றார். இங்கே உள்ளே அஞ்சனாதேவிக்கு சன்னதி உள்ளது. அவரது மடியில் ஆஞ்சநேயரை நீங்கள் இங்கு வந்தால் தரிசிக்கலாம். அப்படியே திரும்பி இந்த புறம் பார்த்தோமேயானால் கிஷ்கிந்தா மலையை நீங்கள் பார்க்கலாம். அங்காங்கு கல்லடம் புயல்களுமாக இருக்கின்றது. அந்த காலத்தில் இது ஆஞ்சநேயர், சுக்ரீவர், வாலி இவர்களுடைய ஆஸ்தான இடமாக இருந்திருக்கிறது.
இந்த பகுதியை பார்த்தோமேனால் நமக்கு நேராக தெரிவது விட்டல டெம்பிள் மற்றும் பம்பா குளமும் பம்பா சரோவர் என்கின்ற பம்பா குளமும் இது துங்கபத்ரா நதி. இவை எல்லாமே கிஷ்கிந்தாவின் பகுதிகளாக உள்ள கற்களும் குவியல்களும். இது அந்த காலத்தில் வாலியின் அரண்மனையாக இருந்திருக்கின்றது. தற்போது முழுவதும் பாறைகளும் கற்களுமாக நமக்கு தென்படுகிறது. ஆனால் இது நம்மை ராமாயண காலத்திற்கு அழைத்துச் செல்கின்றது என்பது மிகையாக. நாம் தற்போது பார்ப்பது கிஷ்கிந்தாவின் மற்றொரு பகுதி. இங்கும் கற்களும் மலைகளுமாகத்தான் காணப்படுகின்றது. ஆங்காங்கே சிறு சிறு பச்சையாக பசுமை நிறைந்திருக்கின்றது. பாருங்கள் நண்பர்களே, இது ஒரு அருமையான காட்சி. பாரதத்தின் ஒரு பகுதி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்திற்கு வருவீர்கள் என்று நம்புகின்றேன். श्रीरामचन्द्र कृपालो भज मन हरण भव भयदारुणम् श्रीरामचन्द्र कृपालो भज मन हरण भव भयदारुणम् नव कंचलोचन कंज मुखकर कंजपद कंजारुणम् श्रीरामचन्द्र कृपालो भज मन हरण भव भयदारुणम् वस्तु अमौलिक. அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.